Hello students, welcome to GA Max, Chapter 3, Trigonometry, Exercise 3.4, Question number 4. Find sin x minus y. Given that sin x கொடுத்திருக்காங்க 8 by 17, cos y கொடுத்திருக்காங்க minus 24 by 25. Sin x க்கு range வந்து 0 to pi by 2 கொடுத்திருக்காங்க. First quadrant, okay, 0 to pi by 2 90 degrees, pi by 2 and y க்கு range வந்து pi to pi na 180 degrees to 3 pi by 2 na 270 degrees. So இது வந்து third quadrant இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க நமக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, sin x minus y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, so given sin x equal to 8 by 17 and it lies in the first quadrant. ஓகே, so cos x கண்டுபிடிக்க போகிறோம். அந்த cos x வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காக இங்கேயும் வந்து நமக்கு வந்து இது தேர்ட் குவாட்ரண்ட்லாம் வருது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து காஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். டைரெக்டாக காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அது போட வேண்டாம். ஸோ இங்கே வந்துட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் 8 by 17 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 1 minus 8 square is 64 divided by 289 equal to 289 LCM எடுத்துட்டோம்னா 289 minus 64. So this is equal to 225 divided by 289. Okay, இது வந்து cos square x. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 15 by 17 த ஹோல் ஸ்கொயர். அப்போ cos x ஓட வேல்யூ வந்து 15 by 17 வந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், அதனால் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். therefore cos x will be equal to பாசிட்டிவ் தான், அதனால் 15 by 17ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதை நம்ம பின்னாடி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். ரைட், அடுத்தது வந்து நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ given ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, cos y is equal to minus 24 by 25. இது வந்து நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்றத பார்த்துட்டோம், அதை எழுதிக்கலாம் நம்ம. ஸோ y தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால sin y is நெகட்டிவ். y cos y minus 24 by 25 கொடுத்துருக்காங்க. தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும் நமக்கு y, ஏன்னா 0 to 2 சாரி pi to 3 pi by 2 கொடுத்துருக்கறனால இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், tan மட்டும்தான் பாசிட்டிவ் இல்லையா, டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ இங்கே இந்த சைன் காஸும் நமக்கு வந்து நெகட்டிவாக வரப்போகுது. அதனால் முதல்ல நம்ம சைன் ஸ்கொயர் ஒய் போட்டுக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஒய் வந்து minus 24 by 25 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus 576 divided by 625 equal to 625 minus 576 divided by 625. So subtract பண்ணிங்கன்னா this is equal to 49 by 625. இதை வந்து நம்ம 7 by 25 the whole square எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து this is sin square y. ஓகே, sin square y தான் இது. இப்போ நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், sin y is நெகட்டிவ் அப்படின்னு எழுதிட்டோம். அதனால் sin y is equal to ஸ்கொயர் ரூட்டை எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சைனாக போட்டுருங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் நெகட்டிவ். ஓகே, minus 7 by 25 இது sin y. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஷின் என்ன, therefore sin x minus y தான் கேட்டிருக்காங்க. sin x minus yக்கு ஃபார்முலா என்ன, sin x cos y, இங்கே மைனஸ் இருந்தால் சைன் ஃபார்முலாவில் வந்து மைனஸ் தான் வரும். sin a plus b sin a minus b ரெண்டுத்துக்குமே sin x cos y மைனஸ் cos x sin y. ஓகே, இந்த 4 வேல்யூஸும் நமக்கு இருக்க எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். sin x வந்து 8 by 17 கொடுத்துருக்காங்க. and this one is minus 24 by 25. this is also given and minus cos x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். cos x வந்து 15 by 17 போட்டிருக்கோம். 15 by 17 into sin y வந்து minus 7 by
25. Okay, denominator multiply பண்ணிக்கங்க, numerator multiply பண்ணிக்கங்க. So this will be equal to இங்க வந்து 425 வரும். This will be minus 192 and இங்கே அடுத்ததுல minus into minus plus ஆயிரும். So plus 105 divided by 425. So 425 LCM எடுத்தீங்கன்னா minus 192 plus 105 equal to minus 87 by 425. Okay students, இந்த கொஷனை நல்லா அந்த ஃபார்முலாவெல்லாம் நல்லா படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கோங்க அண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.